இந்த வாரத்துக்கான டாப் 5 ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு ஸ்டாக்கை பை பண்ணி மோர் தென் 1 வீக்லேருந்து 1 மந்த் ஹோல்ட் பண்ணி செல் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்விங் ட்ரேடிங். பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு ஒர்க்கிங் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் டெய்லி மார்க்கெட்டை வாட்ச் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வீக்கெண்டில் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், ஒரு நல்ல பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுக்கு டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் போதும், உங்களால் ஈஸியாக ஒரு நல்ல ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக்கை சூஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் செக்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துவாங்க. அப்போ தான் உங்களோட போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு 5 ஸ்டாக்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், இது ஒரு ஆயில் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 396 ரூபாயாக இருக்குது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 13.41% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. சரளா பெர்ஃபார்மன்ஸ் ஃபைபர்ஸ் லிமிடெட், இது டெக்ஸ்டைல் யான்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனத்தோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 98 ரூபாயாக இருக்குது. இந்த ஸ்டாக் 1 மந்தில் 37% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. சிம்போனி லிமிடெட், இந்த நிறுவனம் ஒரு கூலர்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த ஸ்டாக்கு லாஸ்ட் 1 மந்தில் மட்டும் 18% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஐஇஎக்ஸ், இது ஒரு மோனோபோலி ஸ்டாக்னே சொல்லலாம். எனர்ஜி செக்டரில் இருக்கக்கூடிய இது ஒரு மோனோபோலி ஸ்டாக். இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 196 ரூபாயாக இருக்குது. இந்த ஸ்டாக்கு 1 மந்தில் 22% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. மேரிகோ லிமிடெட், இவங்க ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸில் இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 736 ரூபீஸாக இருக்குது. இந்த ஸ்டாக் 1 மந்தில் 13% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஒரு ஸ்டாக்கை நம்ம லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணும்போது அதனுடைய வேல்யூஷன் அப்படிங்கலாம் பார்த்து அண்டர் வேல்யூவில் தான் நம்ம வாங்குவோம். பட் ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணும்போது அதோட வேல்யூஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹையாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் எப்போவுமே கொஞ்சம் ஹை ப்ரைஸில் தான் இருக்கும். நம்ம ஷார்ட் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுறதுனால நம்மளோட ப்ராஃபிட் எடுத்துகிட்டு அதிலேருந்து நம்ம வெளியில் வந்துட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேல்யூஷனை பார்த்து பேனிக் ஆகணும்னு அவசியம் இல்லை. டெக்னிக்கல் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். பிரேக் அவுட் ஆகக்கூடிய அந்த இடத்துல நம்ம கரெக்டாக என்ட்ரி எடுத்து நம்மளோட ப்ராஃபிட் வந்தோடனே நம்ம எக்ஸிட் ஆயிரும். இந்த ஸ்டாக்ஸை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.